இந்த தலைப்பு எனக்கு பிடிக்கவில்லை. பிரேக்ஃபாஸ்ட் என்று நீங்கள் வைத்திருக்க கூடாது கிருஷ்ணா என்று நான் அவரிடமே சொல்லியிருக்கிறேன். ஆங்கிலத்தில் தலைப்பு வைத்தால் அகில உலகத்திலும் ஓடிவிடும் என்று உங்களுக்கு யார் சொன்னது? அப்படியானால் ஆங்கில படங்களெல்லாம் உலகத்தின் எல்லா படங்களும் ஓடியிருக்க வேண்டுமே. தமிழில் பேர் வைத்தால் ஓடாது என்று யார் சொன்னது? ரோஜா ஓடிச்சே இந்தியா முழுக்க. பாகுபலி அந்த ஒரிஜினல் தெலுங்கு, அது தொடக்கம், பிகினிங் என்பதுதான் அவனுடைய பொருள். பாகுபலி மாறலையே, தாய்மொழியை விட்டு மாறலையே, அதுவும் ஓடிச்சு. நான் இதை குறையாக சொல்லவில்லை, என்னுடைய ஆதங்கமாக சொல்லுகிறேன். ஒரு தமிழன் என்ற முறையிலும் ஒரு சொல், நீங்கள் ஒரு தலைப்பு வச்சிட்டீங்கன்னா 1 கோடி பேர் அந்த தமிழை உச்சரிக்கிறான். மறக்காதீங்க, 1 கோடி பேரின் நாவில் தமிழ் புழங்குகிறது என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எல்லா படத்துக்குமே ஆங்கிலம் பொருந்தாது என்று நான் நினைக்கவில்லை. மொழி என்பது ஒரு குறியீடு என்று மட்டும் நான் புரிந்து கொள்கிறேன். தமிழில் எடுக்கிற படத்துக்கு தமிழில் தலைப்பு வைக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தவிர்க்கவே முடியவில்லை என்றால், இப்போ ப்ராப்பர் நவுன், அமெரிக்கான்னு படம் எடுக்கிறீங்க, அது அமெரிக்கா தான். மருந்துகளின் பெயர்களை ஆஸ்ப்ரோ, அனாசின், பேனசைட் ஃபோர்ட், மாண்டல்சோர் என்கிற பெயர்களை எப்படி நீங்கள் தமிழ்படுத்துவீர்கள்? அதெல்லாம் ப்ராப்பர் நவுன், அது அப்படித்தான் இருக்கும், அது அப்படித்தான் சொல்ல வேண்டியிருக்கும். ஆனால் டாக்டரை நீங்கள் மருத்துவர் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. எ மேன் என்பதை ஆண் என்று சொல்வதில் உங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. எனவே புழங்கக்கூடிய சொற்களை தமிழ் படங்களுக்கு பேர் வைக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என் தம்பி ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருக்கிறார். ஜிவி பிரகாஷ் ஒரு நல்ல தம்பி. நான் திரையுலகில் ஆச்சரியப்படுவேன். எவன் ஒருவன் தொலைபேசி அடிக்கிற போது 3 மணி ஒலிப்பதற்குள் தொலைபேசியை எடுத்து தன் பெயரை சொல்கிறானோ அவன் வளர்வான். பேரை பார்த்து எடுப்பீங்க சார். பெண்பாலா இருந்தா 2 ரிங்லேயே எடுத்துருவீங்க. அதல்ல, என்னன்னா, எவன் ஒருவன் 3 ரிங்கில் எடுக்கிறானோ அவன் அச்சமற்றவன், அவன் கடன் வாங்காதவன், அவன் வீரன், அவன் யோகியன், அவன் நேர்மையாளன்.